சொல்லுங்க மேடம். அவன் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணியாச்சுன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். நமக்கு அடிச்சுக்கும் நம்ம பிள்ளை, நம்ம குடுக்கற மாதிரி குடுக்கறாங்களா, நம்ம பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்களான்னு அது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவ வாழ்க்கையை பாதிச்சிடும். நான் இப்ப கூட என்ன சொன்னேன், லக்ஷ்மி லக்ஷ்மி அதே மாதிரி பேரன் மேல உயிரை வைப்பீங்க, பேரனை விட்டு இருக்க முடியாது, ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. புரியுதா? அவனுக்கு வேற உரிமையாளர்கள் இருக்காங்க, நீங்க மட்டும் இல்ல, அவங்க அப்பா சைடு இருக்காங்க, ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. அத கூட சொன்னேன். இன்னைக்கு என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு உடம்பு சரியில்லை, தடுக்கி விழுந்தா ஜாதி ஜனத்து மடியில தான் உழுகணும். என் பிள்ளை ஒத்தையா வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அப்படி தத்தளிக்கிறா. யாருனாலும் எதுனாலும் கேக்குறீங்க. நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கணும், மாமியார் மாமனார் வேணும் போமா, நீ போய் பிள்ளைய காட்டிட்டு வான்னு. அவ உங்க வீட்டுக்கு வரணும்னா நீங்க அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கணும். நீங்க பிள்ளை பிடிங்கி வச்சீங்கன்னா அவ எப்படி வருவா? ரெண்டு சைடு ஈக்குவல் மிஸ்டேக். இப்ப இது சரி பண்ணும். எப்படி சரி பண்ணுறது?